வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை வரவேற்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. His Excellency Mr. Anura Kumara Disanayaka. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற போது ஜீப்பின் கதவில் ஒளிந்து கொண்டார்களா போலீசார் தொடர்பில் எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை. நான் சீனாவில் இருக்கும் போது ராஜபக்சர்கள் தீட்டிய திட்டம், காணொளி எடுத்தவரின் கதையை முடிக்க தேடிய கோட்டபாய மற்றுமொரு பரபரப்பு தகவலை வெளியிட்டார் சரத் பொன்சேகா. වීඩියෝ කරපු එකනත් දැන් රටෙන් පැනලා ගිහිල්ලා ඉන්නේ. ඊට පස්සේ ගෝඨාභයලා එයා මරන්න හදපු නිසා. ஜனாதிபதி அனுரவை தகாத வார்த்தைகளால் திட்டிய ஐவருக்கு நேர்ந்த கதி. யாழில் பிள்ளையின் கண்முன்னே தாய்க்கு அரங்கேறிய கொடூரம். சுட்டுக் கொல்லப்பட்ட சட்டத்தரணி தனது சட்ட ஆய்வுக்குழுவில் உறுப்பினராவார். அரசாங்கத்திற்கு இவர்களுடன் சிக்கல் இருக்கிறது. நாமலின் பரபரப்பு தகவல். 26 போலி உறுதிகள், 3 ஏக்கருக்கும் அதிகமான காணி விற்பனை, மொட்டுக் கட்சியின் சட்டத்தரணி உள்ளிட்ட 2 10 ஆண்டுகள் சிறை. பிப்ரவரி 14ஆம் தேதி பாடசாலை சீருடையுடன் மாணவியொருவரை வீடொன்றிற்கு அழைத்து சென்ற நபர் போலீசாரால் கைது. நாடாளுமன்ற உறுப்பினர் 2வது திருமணம் புரிந்தால் அவரது மனைவிக்கும் ஓய்வூதியம் என்ற சட்டம் இயற்றப்பட்டிருந்தது. எம்பிக்களின் ஓய்வூதிய ரத்தின் காரணத்தை வெளிப்படுத்திய பிரதமர். இலங்கை சீனி நிறுவனத்தின் தலைவர் திடீர் பதவி விலகல், காரணம் என்ன? என்பிபி ஆட்சியில் இருக்கும் நகர சபையில் பாரிய ஊழல், நாடாளுமன்ற சாமர சம்பத். என்ன கவலை என்றால், நீங்கள் வடக்கு மாநிலத்தில் வச்சிருக்கிறது இப்படியான ஒரு 3 ஓட்டைகளுக்குள்ள ஒரு ஓட்டைக்குள்ள கையை விட தெரியாத, சிவப்பு கலர் பச்சை கலர் தெரியாத நிற குறைபாடு உள்ள ஒரு ஆள். அரிசி குறைபாடு வந்ததுக்குரிய காரணம் நாய் சோத்த தின்று அந்த மருத்துவரை கொண்டு போய் ஏஐ இம்பாக்ட் 2026 மாநாட்டில் பங்கேற்க புதுடெல்லிக்கு வருகை தந்துள்ள அரசு தலைவர்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் நேற்று வழங்கிய விசேட இரவு விருந்துபசாரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டுள்ளார். மேலும் 5 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் 20 நாடுகளின் அரசு தலைவர்களும் 45க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு ஜிந்துப்பட்டி பகுதியில் கடந்த 14ஆம் தேதி சனிக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த 2 போலீஸ் அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. சம்பவம் நடைபெற்ற தருணத்தில் தமது கடமையை சரிவர செய்ய தவறியமை மற்றும் அலட்சியமாக செயற்பட்டமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி ஜிந்துப்பட்டி பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 4 காயமடைந்தனர். சிகை அலங்கார நிலையம் ஒன்றை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருந்தனர். துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற போது போலீஸ் சார்ஜன் கையில் துப்பாக்கியுடன் போலீசாரின் வாகனத்திலிருந்து இறங்கி ஜீப்பின் கதவில் ஒளிந்து கொண்டதுடன் T56 ரக துப்பாக்கியை ஏந்திய மற்றொரு கான்ஸ்டபிள் சுட முயற்சிப்பதும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் துப்பாக்கிகளுடன் ஸ்கூட்டரில் தப்பிச் சென்ற போது அவர்களை நிறுத்தாமலோ அல்லது கைது செய்யாமலோ இருந்ததற்கான காரணம் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்களுடனான தொடர்பு காரணமாகவா என்பதை தீர்மானிப்பதற்காக தனி விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபாய ராஜபக்ச ஆகியோர் தமிழீழ விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்களை காப்பாற்றுவதற்கு திட்டம் தீட்டினர் என ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஈழப்போரின் இறுதி தருணத்தில் விடுதலை புலிகள் சரணடையும் விவகாரம் தொடர்பில் கோட்டபாய ராஜபக்ச மற்றும் சவேந்திர சில்வா ஆகியோருக்கு இடையிலான தொலைபேசி உரையாடல் காணொலியொன்றை பொன்சேகா நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தார். சரத் பொன்சேகா நடத்திய விசேட செய்தியாளர் மாநாட்டில் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த காணொலியை பகிரங்கப்படுத்தியுள்ளார். அச்சந்தர்ப்பத்தில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, 2009ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி காலை ராஜபக்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் விடுதலை புலிகள் இலங்கை ராணுவத்திடம் சரணடைய ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் 3ஆம் தரப்பினரிடம் சரணடையவே விருப்பம் தெரிவித்திருந்தனர். அதனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இன்று தெரிவிக்கின்றனர். ஆனால் ராணுவத்திடம் விடுதலை புலிகள் அமைப்பினர் சரணடைந்திருந்தால் ராஜபக்சர்கள் இவர்களை காப்பாற்றி இன்று தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரை வடக்கின் முதலமைச்சராக்கியிருப்பார். அவர்கள் சரணடைய மறுத்ததால் இன்று தேசிய வீரர்கள் போல் போலி வேஷம் காட்டுகின்றனர். ஈழப்போரின் இறுதி தருணத்தில் மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபாய ஆகியோர் போரை எப்படி நிறுத்துவதென்றே திட்டம் தீட்டினர். அப்போது நான் சீனாவில் இருந்தேன். ஆனால் போரில் நடப்பது அனைத்தையும் அறிந்து கொண்டேன். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி காலை கோட்டபாய மற்றும் பெசில் ராஜபக்ச, எரிக் சொல்ஹெய்ம், ICRC, அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் ஆகியோருடன் பேசி விடுதலை புலிகள் சரணடைவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கினர். ஆனால் என்னிடம் அவ்வாறான ஒரு திட்டம் இருக்கவில்லை. விடுதலை புலிகளை காப்பாற்றும் நோக்கமும் இருக்கவில்லை. அவ்வாறான சந்தர்ப்பத்திலேயே இந்த
இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. இந்த காணொலியை எடுத்த ஊடகவியலாளரை கொல்வதற்காக கோட்டபாய தேடித்திருந்தார். அவர் அதன் பின்பு அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்றதாகவும் சரத் பொன்சேகா நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார். யாழ் பருத்தித்துறை பிரதேசத்தை சேர்ந்த நபர் ஒருவர் தன்னை விட்டு பிரிந்து சென்ற மனைவி மீது போத்தலொன்றால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் சமூக வலைதளங்களில் காணொலியொன்று வெளியாகியுள்ளது. குறித்த நபர் நாகர்கோயில் பகுதியில் வசிக்கும் 46 வயதான மனைவியை கடைக்குள் வைத்து மதுபான போத்தலை உடைத்து அவர் மீது 6 முறை குத்தி காயப்படுத்தியுள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த பெண் மந்திகை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதோடு மேலதிக விசாரணைகளை மருதங்கேணி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். அதேவேளை சம்பவம் இடம்பெற்ற போது தாயுடன் வந்திருந்த சிறுவன் தாயை தாக்க விடாது தந்தையை இழுத்து பிடிப்பதையும் காணொலியில் அவதானிக்க முடிகிறது. வளரும் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய பெற்றோர்களால் பிள்ளைகளின் கண்முன்னே அரங்கேறும் இவ்வாறான சம்பவங்கள் குழந்தைகளை மனதளவில் மிக பாரதூரமான பாதிப்புக்கு தள்ளிவிடும் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை தகாத வார்த்தைகளால் திட்டி அந்த காணொலியை சமூக ஊடகங்களில் பதிவேற்றிய கடான பிரதேசத்தை சேர்ந்த 5 கடான போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் கடந்த 17ஆம் திகதி கதிர்காமம் புனித யாத்திரை சென்று திரும்பிக் கொண்டிருந்த தனியார் பேருந்தில் மத்தள அதிவேக வீதி நுழைவாயிலுக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது மத்தள அதிவேக வீதி நுழைவாயிலில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் ஏனைய 2 அதிகாரிகளுக்கு உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நிறைவேற்று ஜனாதிபதியை பகிரங்கமாக தகாத வார்த்தைகளால் திட்டி அநாகரிகமாக நடந்து கொண்டமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காமை காரணமாகவே அவர்கள் இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கதிர்காமம் புனித யாத்திரை சென்று திரும்பிக் கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்றில் ஆசன பட்டிகள் இல்லாமையினால் அதிவேக வீதிக்குள் நுழைய போலீசார் அனுமதி வழங்காத காரணத்தால் அங்கு பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்போது அந்த பேருந்தில் பயணித்தவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பெயரை கூறி பேருந்தில் வந்தவர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சம்பவத்தை கைபேசியில் காணொலி எடுத்து சமூக ஊடகங்களில் பதிவேற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. 26 போலி உறுதிப்பத்திரங்களை தயாரித்து காணிகளை விற்பனை செய்ததாக சுமத்தப்படும் 26 வழக்குகளில் ஒரு வழக்கின் தீர்ப்பை நேற்றைய தினம் அறிவித்த சிலாபம் மேல் நீதிமன்றம் சட்டத்தரணி ஒருவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த குற்றவாளிகளாக காணப்பட்ட இருவரில் சட்டத்தரணி அலெக்ஸ் நிசாந்த பெர்னாண்டோக்கு 3 குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவாளியாக காணப்பட்டதோடு அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, ரூபாய் 1 லட்சம் அபராதம் மற்றும் பாதிக்கப்பட்டவருக்கு 8 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு உத்தரவிட்டுள்ளது. மேலும் மற்றொரு நபரான சமன் குமாரவுக்கு 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 8 லட்சம் இழப்பீடு வழங்குமாறும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் திகதி 3 ஏக்கர் 2 ரூட் மற்றும் 24 பர்ச்சேஸ் நிலப்பரப்பை கொண்ட 2 காணி துண்டுகளை போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்ததாக இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. தண்டனை விதிக்கப்பட்ட சட்டத்தரணி அலெக்ஸ் நிசாந்த பெர்னாண்டோ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் புத்தளம் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவராக பதவி வகிப்பவர். அத்துடன் அவர் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதே கட்சியின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு தெரியுமோ தெரியல, கௌரவ சபாநாயகர் அவர்களே, மாகாண சபையினுடைய வடக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா எங்க அமைச்சர் சந்திரசேகர் முதலமைச்சர் பதவி கொடுத்தாச்சு. அவருடைய பெண்கள் தொடர்பான அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா வெக்கம் வடக்கு மாகாணத்துல வண்டியோட மதிலேறி பாஞ்ச நபர், பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், பெண்கள் உரிமை அமைச்சராக அமைச்சரவை பத்திரம் போட்டு கொடுத்துக்கிறாங்க. அது பரவாயில்ல. அதுக்கு பிறகு பார்த்தா எங்கண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகநாதன் வந்து கல்வித்துறைக்கு அமைச்சர், வடக்கு மாகாண சபை அமைச்சர். அது சரி, பரவாயில்ல. சுகாதார அமைச்சர் ஆரண்டா எங்கட வைத்தியர் பவானந்தராயா அவர்தான் நேற்றைக்கு இதுல ஓட் போடல. நான் எங்களுடைய கட்சி சார்பாக எதிர்கட்சி சார்பாக தன்னுடைய கட்சிக்கு எதிராகவே ஓட் போட்ட மனுஷன் பவானந்தராஜா. ஒரு ஓட்டை இதுல 3 ஓட்டை இருக்கு. இந்த 3 ஓட்டைக்குள்ள ஒரு ஓட்டையை கை வைக்க இல்லாத ஒரு ஆள், ஒரு ஓட்டை போட இல்லாத ஒரு ஆள் என்னன்னு வடக்கு மாநிலத்தில் ஐயா ஒரு சுகாதார அமைச்சராக இருக்க முடியும் சொல்லுங்க. இதுக்கு சரி, எனக்கு 3 ஓட்டை இருக்கிற இந்த இடத்துல சிவப்பு கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர் தெரியாம போட்ட ஒரு ஆள் வடக்கு மாநிலத்தில் ஒட்டை போட்டு வச்சிருக்கிறீர்கள். வடக்கு மாகாண அமைச்சரா பக்கமா இல்லையா உங்களுக்கு? அந்த ஆளுக்கு திருப்பி சொல்லி ஜெஸ் சொல்லுங்க, நோன்னு சொல்றார். திருப்பி சபாநாயகர் சொல்றார் நோன்னு சொல்லுங்க, நோக்கு ஜெஸ் சொல்றார். உள்ளூராட்சிக்கு ஒரு அமைச்சரை போட்டுக்கிறீங்க. யார் தெரியுமே? இளங்குமரன். அந்த கல்லு பிடிச்சாரு. இங்க பாராளுமன்றத்தில் பெரிய பிரச்சனை கல்லு, பாராளுமன்றத்திலையும் கல்லு, வெளியிலையும் கல்லு, சாவச்சேரியிலையும் கல்லு.
வடக்கு மாகாணத்துண்டு உள்ளூராட்சி அமைச்சராக இளங்குமரனை போட்டிருக்கு. என்னண்டு ஒரு மாகாண சபையில 3 ஓட்டைகள் ஒரு ஓட்டைகளை கையவிட தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை சரியா கையவிட தெரியாத பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சுகாதார அமைச்சரை விட நீங்கள் வெக்கமா இல்லையா உங்களுக்கு? என்னண்டு மாகாண சபைக்குள்ள ஒரு அதிகாரத்தை கொடுத்து கடிதம் அளிக்கப்பட்டு இவர்களுக்கு கடிதம் அளிக்கப்பட்டு கௌரவ ஆளுநருக்கு முன்னிலை அரசாங்க உத்தியோகத்தர்களை அழைக்கப்பட்டு இவர்கள் ஒரு மீட்டிங்கை நடத்தி இருக்கிறார். நிழல் அமைச்சர்களாக பத்திரிகைகளில் வந்திருக்கிறது, பத்திரிகைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் தாங்கள் ஒரு மாகாண அமைச்சர் பயம் அங்க அர்ச்சுனா வேட்பாளர் பயம், அவ்வளவுதான். வடக்கு மாகாணத்தை மட்டும் வைக்க சொல்லுங்க, வைக்க முடியாது. ஏனென்றால் அங்கே அர்ச்சுனா மாகாண சபை எலெக்ஷனுக்கு நீங்கள் இங்கே இருந்து விட்டாலும் சரி விடாலும் சரி நான் போய் கேட்பேன், அந்த பயம். ஆனால் என்ன கவலை என்றால் நீங்கள் வடக்கு மாநிலத்தில் வச்சிருக்கிறது இப்படியான ஒரு 3 ஓட்டைகளுக்குள்ள ஒரு ஓட்டைக்குள்ள கையவிட தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், சிவப்பு கலர் பச்சை கலர் தெரியாத நிறக்குறைபாடு உள்ள ஒரு ஆள். இதன் என்னண்டு கண்ணில நிற குறைபாடு உள்ள ஒருவர் என்னென்று வடக்கு மாநில முதலமைச்சர் அவரை முடியும் என்று சொல்லுங்க ஐயா, அது பரவாயில்ல. என்னென்றால் இந்த ஜெகதீஸ்வரனை கூட்டிக் கொண்டு விமல் ரத்நாயக்க கதைக்கிறார். தோல்ல கையை போட்டு தோழர், இது வேற விதமான இல்லை, சும்மா தோழர் மட்டும்தான். தோழர் எங்கண்டு அரசாங்கத்தில் யாராவது யாருக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதா, ஊழல் இருக்கிறதா, தெரிஞ்சாக்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறதாண்டு ஐயா வீடியோட நன்றி ஐயா, வீடியோவோட போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் போய் பாருங்க. பெரிய கதிரையில காலுக்கு மேல குழந்தை பிள்ளைகள் நர்சரி ஸ்கூல்ல ஆடுற மாதிரி காலாட்டி கொண்டு வெக்கமா இல்லையா ஐயா அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன்? அதுக்குள்ள திலகனான ஐயா அந்த பாவம் அந்த பிடிச்சு போட்டிருக்குது. ஆடு மாடு நாய் தொடர்பான அமைச்சராக என்ன கவலைண்டா அந்த திலகநாதர் என்றவர் தான் சொன்னவர் இலங்கையில அரிசி குறைபாடு வந்ததுக்குரிய காரணம் நாய் சோத்த தின்று. அந்த மனுஷரை கொண்டு போய் நீங்கள் வடக்கு மாகாணத்தின் ஒரு விவசாய அமைச்சரா போட்டா நாளைக்கு எத்தனை மாடு மாட்டி கிடக்கும். இந்த வடக்கு மாநிலத்தில் புள்ளி இல்லாத காரணம் முழுக்க மாடு என்று சொல்லி முழு மாட்டையும் பிடிப்பாங்க. ஏற்கனவே குரங்க பிடிச்சு கடைசியா நாயை பிடிச்சு கடைசியா மாட்டை பிடிக்கிற எல்லாம் மேல ஆட்டை தான் சொல்லுவாங்க தமிழ்ல ஐயா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா எங்களை கடிக்கிறேன். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய வெக்கம், மிகப்பெரிய அவமானம். அதையும் விட நான் உங்களுக்கு கொண்டு சொல்ல விரும்புகிறேன் என்றால் இந்த அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வராண்டு நீங்கள் சொன்னீர்கள், எனக்கு அது சந்தோஷம். இந்த அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வரான் இந்த பிடிஎஸ்ஐ எடுக்கிறேன்னு சொன்னீங்கள். எனக்கு என்ன கவலை என்றால் ஒரு குறைஞ்சது ஒரு மாகாண சபையை வைக்க பயப்படுகின்ற ஒரு அரசாங்கம். ஒரு அன்பாக கேட்டுக்கொள்கிற சபாநாயகர் அவர்களே, தயவு செய்து அந்த இருக்கிற 3 ஓட்டைகள்ல ஒரு ஓட்டையை சரியா பார்த்து விடக்கூடிய ஒரு சுகாதார அமைச்சரை வடக்கு மாநிலத்தில் ஆடு மாடு நாய் சோறு திண்டா நாட்டில் சோறு இல்லாம போகாதென்ற விளங்குற ஒரு விவசாய அமைச்சரை தயவு செய்து உங்களோட புண்ணியம் கிடைக்கிறது வடக்கு மாநிலத்தில் போடும் என்றால் இது ஒரு பெரிய வெட்கம். இப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில வேளையில பாத்ரூம்ல போய் கையை தட்டி கொண்டிருப்பார்கள், அதுதான் கண்டீனண்டு. அந்த நிலைமையில தான் உங்களுடைய என்பிபி அமைச்சர் மாதிரி இருக்கிறார்களாவே தயவு செய்து இந்த நிழல் அமைச்சுகளை இல்லாமல் பண்ணி அதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம். அதுல அரசு ஊழியர்கள் வந்து எல்லாருமே சிரிப்பார்கள், அதுல இவர்கள் போகின்ற போது விழுந்து ஆவே தயவு செய்து உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் இந்த கனவுகள்ல மிதக்காம வெறியில மிதக்காம நிஜ வாழ்க்கைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்வோம். கொழும்பு அக்குரேகுடவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் படுகொலை செய்யப்பட்ட சட்டத்தரணி தொடர்பில் இலங்கை பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச நேற்றைய தினம் பரபரப்பு தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அக்குரேகுடவில் சுட்டுக் கொல்லப்பட்ட சட்டத்தரணி தனது சட்ட ஆய்வுக்குழுவில் உறுப்பினராக இருந்ததாகவும் தற்போதைய அரசாங்கத்திற்கு அதன் சட்டக்குழுவுடன் சிக்கல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கோவிட்-19 தொற்று காலத்தில் மக்களின் உயிரையும் முழு மாநிலத்தையும் பாதுகாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. 2022 மற்றுமொரு மக்கள் எழுச்சி ஏற்பட்ட போது பங்களாதேஷ் மற்றும் நேபாளத்தை போல ஆயிரக்கணக்கான உயிர்களை இழந்து பின்வாங்குவதற்கு பதிலாக எமது அரசாங்கம் குடிமக்களையும் இந்த நாட்டின் அரசையும் பாதுகாக்க ஒரு படி பின்வாங்கியது. குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்போதைய அரசாங்கம் அரசை அளிக்க முயற்சிக்கிறது. மருத்துவர்கள் தொடர்பாக நாட்டின் சுகாதார அமைச்சர் எடுத்த முடிவு, மருத்துவர்கள் வேலைக்கு வரவில்லை என்றால் மக்கள் அவர்களை கவனித்துக் கொள்வார்கள் என்று அச்சுறுத்தும் அறிக்கை, நீதித்துறை அமைப்பு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசாங்கத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் அமைச்சர்கள் வெளியிட்ட அறிக்கைகள் மற்றும் அண்மையில் ஒரு சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி கொல்லப்பட்ட சம்பவம் ஆகியவை சட்டத்துறையில் சில அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. ஒரு கட்சியாக இலங்கை பொதுஜன பெரமுன அனைத்து எதிர்க்கட்சிகளுடனும் இணைந்து இந்த நாட்டின் அரச இயந்திரங்களையும் பொது ஊழியர்களையும் ஒட்டுமொத்த குடிமக்களையும் பாதுகாக்க வேண்டும். அரசாங்கங்கள் வந்து செல்லும், ஆனால் அரசு என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். எங்கள் கட்சி வரலாற்றிலிருந்தே அரசை பாதுகாக்க முன்வந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
பசறை பிரதேசத்தை சேர்ந்த 16 வயதுடைய பாடசாலை மாணவியொருவரை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த சந்தேக நபர் ஒருவர் கடந்த 17ஆம் திகதி மொனராகலை போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. பசறை கமேவெல பிரதேசத்தை சேர்ந்த குறித்த மாணவி தனது வீட்டிற்கு அருகில் உள்ள 51 வயதுடைய சந்தேக நபரின் வீட்டிற்கு சென்றிருந்த போதே பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். இது குறித்து மாணவியின் உறவினர்கள் பசறை போலீசில் முறைப்பாடு செய்திருந்தனர். 2025ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர் போலீசாரிடம் சிக்காமல் தலைமறைவாக இருந்துள்ளதுடன் பாதிக்கப்பட்ட மாணவி நன்னடத்தை திணைக்களத்தால் பசறையில் உள்ள சிறுவர் இல்லம் ஒன்றில் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் மீண்டும் பாடசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்த போதும் அவர் பசறையில் இருந்து மொனராகலைக்கு தப்பிச் சென்று தலைமறைவாகி இருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி காதலர் தினத்தன்று சந்தேக நபர் மீண்டும் குறித்த மாணவியை தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு பாடசாலைக்கு அருகாமையில் வைத்து பாடசாலை சீருடையுடன் மாரவ பிரதேசத்தில் உள்ள ஒரு வீடொன்றிற்கு அழைத்து சென்று தகாத தொடர்பில் இருந்துள்ளார். இதனை அடுத்து சந்தேக நபர் மொனராகலை போகிட்டிய மாராவ பிரதேசத்தில் மறைந்திருந்ததாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மொனராகலை போலீசார் அவரை சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். இதன்போது அங்கிருந்த மாணவியும் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் மீட்கப்பட்ட மாணவியும் மேலதிக விசாரணைகளுக்காக மொனராகலை போலீசாரினால் பசறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் தீர்மானம் வெறும் பிரபல்யத்திற்கோ அல்லது வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காகவோ எடுக்கப்பட்ட ஒன்றல்ல, மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு அமையவும் அவர்களின் ஆணைக்கு மதிப்பளித்துமே இந்த சட்டமூலம் கொண்டுவரப்பட்டுள்ளதென பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். 1977ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த ஓய்வூதிய சட்டம் இதுவரை 5 முறை திருத்தப்பட்டுள்ளது. ஆனால் அந்த திருத்தங்கள் அனைத்தும் அரசியல்வாதிகளின் நலன்களுக்காகவே மேற்கொள்ளப்பட்டனவே தவிர அவற்றால் மக்களுக்கு எவ்வித பயனும் கிடைக்கவில்லை. கடந்த காலங்களில் கொண்டுவரப்பட்ட திருத்தங்கள் வேடிக்கையானவை. 1985ஆம் ஆண்டு திருத்தத்தின்படி தமக்கு விருப்பமான ஓய்வூதிய முறையை தெரிவு செய்யும் வசதி வழங்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் 2வது திருமணம் புரிந்தால் அவரது மனைவிக்கும் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டன. இத்தகைய சுயநல செயற்பாடுகளால் தான் மக்கள் ஒட்டுமொத்த அரசியல் கட்டமைப்பையும் எதிர்க்கின்றனர். ஊழல் மிக்க அரசியல் கலாச்சாரத்தினால் இன்று ஜனநாயகம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. இது இலங்கைக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட ஒன்றல்ல. இந்த சூழலை மாற்றியமைத்து ஒரு சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கினால் மட்டுமே தகுதியுள்ளவர்கள் அரசியலுக்கு வருவார்கள், நாடும் முன்னேற்றம் அடையும். ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையில் எதிர்காலத்திலும் புதிய சட்டங்களை இயற்ற நாம் அர்ப்பணிப்புடன் உள்ளோம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சீனி நிறுவனத்தின் தலைவர் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் பதவி விலகியுள்ளார். அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தியிடம் சமர்ப்பித்துள்ளார். உள்ளூர் அரசியல்வாதிகளின் கடுமையான அழுத்தம் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு நிர்பந்திப்பதால் தனது கடமைகளை முறையாக நிறைவேற்ற முடியவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். நஷ்டத்தில் இயங்கும் அரச நிறுவனமாக இலங்கை சீனி நிறுவனம் அரச கொள்கை அமுலாக்கல் திணைக்களத்தின் கடுமையான நிதி மற்றும் நிர்வாக விதிமுறைகளின் கீழ் செயற்படுத்தப்படுகிறது. தலைவர் உள்ளிட்ட இயக்குநர்கள் குழு சட்டத்திற்கு முரணாக செயற்பட மறுத்ததால் உள்ளூர் அரசியல்வாதிகளுடன் தொடர்ந்து மோதல்களுக்கு வழிவகுத்ததென்றும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜாயல நகரசபைக்கு சொந்தமான செக்குவத்த மைதானம் வேறொருவருக்கு சொந்தமானதென கூறி அவருக்கு 19 கோடி வழங்கப்பட்டுள்ளதாக சாமரசம்பத் தசநாயக்க நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், ஜாயல நகரசபையின் எல்லைக்குள் அமைந்துள்ள செக்குவத்த மைதானம் 52 வருடங்களாக ஜாயல நகரசபைக்கு சொந்தமானது. ஆனால் இப்போது வேறு ஒருவருக்கு சொந்தமானதென தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஜாயல நகரசபை 19 கோடி ரூபாயை செக்குவத்த மைதானம் தனக்கு சொந்தமென குறிப்பிடும் நபருக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது தொடர்பில் ஆராய்ந்து பார்க்குமாறு பிரதமரிடம் கோருவதாக தெரிவித்திருந்தார். இதில் பாரிய ஊழல் மற்றும் திருட்டு நடைபெற உள்ளது. இதை தடுத்து நிறுத்தவும் குறித்த பணம் அவரின் கணக்குக்கு வைப்பிலிடப்பட்டுள்ளது. ஜாயல நகரசபைக்கு 52 வருடங்கள் சொந்தமான மைதானத்திற்கு வேறொருவர் சொந்தம் கொண்டாடுகிறார் என்ற நோக்கில் பணம் வழங்குவது முட்டாள்தனமான செயற்பாடாகும். இதில் பாரிய ஊழல் காணப்படுகிறதென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.